அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு 2 விடயங்கள் பற்றி ஆராய போகின்றோம். ஒன்று, அதாவது இதில் நாம் நிறைய பேச வேண்டியிருந்தாலும் உள்ளத்தை உள்ளபடி மாத்திரம் பேசுவோம். இப்பொழுது இந்த செம்மணி மனித புதைகுழி ஓரளவு உலக பரப்பிலும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது இல்லையா? ஆம், மாறி இருக்கின்றது. இந்த நிலைமையில் தான் குருக்கல் மடம் முஸ்லிம் ஹஜ்ஜாஜிகள் புனித மக்கா நகரம் சென்று வந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட விடயமும் சூடுபிடித்து இருக்கின்றது. சூடுபிடித்து என்றதுக்கு அப்பால் அதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் தான் சொல்லணும். ஆனால் இந்த இரண்டையும் நாம் நிறுத்தால் செம்மணியும் குருக்கல் மடம் மனித புதைகுழியும் ஒன்றா என்ற கேள்வியுடன் நாம் இந்த விடயத்துக்கு சொல்வோம். முதலில் இந்த குருக்கல் மடம் நாம் முதலில் கிருசாந்தி கொலையை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது கிருசாந்தி கொலை விடயம் என்பது 96ஆம் ஆண்டில் நடைபெற்றது. குருக்கல் மட சம்பவம் 90ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றது. இப்ப எது முதல் நடைபெற்ற விடயம்? முதல் நடைபெற்ற விடயம் நாம் அதை எடுத்துக்கொள்வோமா? முதல் நடைபெற்ற விடயம் குருக்கல் மடம். இந்த குருக்கல் மடம் என்பது எங்கு இருக்கின்றது? இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டது. கல்முனை மாநகரிலிருந்து குருக்கல் மடம் 20 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. அதே நேரம் மட்டக்களப்பு மாநகரில் இருந்து குருக்கல் மடம் 25 கிலோமீட்டர் தூரம். அப்ப ஆக 2 கல்முனைக்கும் மட்டக்களப்புக்கும் இடைப்பட்ட தூரம் என்று எடுத்துக்கொள்வோமா? அந்த வகையில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிதான் இந்த குருக்கல் மடம் பகுதி. ஒரு கிராமம். இந்த குருக்கல் மடத்துக்கும் தேட்டா தீவு பக்கத்தூர் நினைக்கிறது. அன்றைக்கு அந்த குழப்பம் வந்துச்சு. இந்த களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் என்று வருகின்ற போது அதாவது ஈஸ்டர் குண்டு வெடிப்பு புலஸ்தீனியும் அடங்குவா. நாம் அது குறித்து நாம் ஒரு அதாவது அதையும் சொல்ல போகின்றோம். ஒரு மிக முக்கியமான இது பார்ட் 1 பார்ட் 2 முடிந்த பிற்பாடு இதுவரையும் உலக பரப்பில் வராத ஒரு செய்தியாக துல்லியமாக நாம் ஒருவரை பேட்டி காண போகின்றோம். அது யார்? அது ஒரு பேட்டி, ஒரு முதலாக ஒரு பேட்டி எடுக்க போகணும். ஈஸ்டர் குண்டு வெடிப்புடன் சம்பந்தப்பட்ட ஒரு நபர். அதை பற்றி ஆராய்வோம். இப்பொழுது நாம் கேட்பது என்னவென்றால், செம்மணியும் குருக்கல் மடம் மனித புதைகுழியும் ஒன்றாண்டு வருவோம். அந்த வகையில் நாம் மாணவி கிருசாந்தி கொலையை பற்றி சற்று சொல்லுவோமா? 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி யாழ் சுண்டுக்குழி மாணவி கிருசாந்தி, அப்போது வயது 18, வீதியால் சென்று கொண்டிருந்த போது கழுதைகளும் நாய்களும் கொக்குகளும் வேட்டையாடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விடயம் இப்பொழுது செம்மணியில் நான் நினைக்கிறேன் இது ஒரு 110க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த சம்பவம் அதன் பிற்பாடு கடந்த 96ஆம் மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று GC A-level பரீட்சை பார்ட் 1 எழுத போய் பார்ட் 1 முடிச்சிட்டு வரும்போதுதான் இந்த கழுகுகளும் பேய்களும் பிசாசுகளும் வேட்டையாடுகின்றது. நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மாணவி கிருசாந்தி கொலை வழக்கு 98ஆம் ஆண்டு மரண தண்டனைக்கு வருகின்றது. பாருங்கள், இதுதான் இந்த விசேடம். அதாவது 96ஆம் ஆண்டு மாணவி கிருசாந்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் 98ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்படுவது குற்றவாளிகளுக்கு. அந்த குற்றவாளிகளில் ஒருவர் முன்னாள் ராணுவ வீரன், ராணுவ துவக்கு தூக்கினவன். அவன் பேர் என்ன? சோமரட்ன ராஜபக்ச உள்ளிட்ட மனுதாரர்கள் தான் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். 98ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு சென்டென்ஸ் மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அப்ப ஆக செம்மணி புதைகுழிக்கான சாட்சிகளும் ஆதாரங்களும் அழகாக திட்ட தெளிவாக வருகின்ற போது அவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் சிறைக்குள் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கிருசாந்தி கொலை விடயமாக சீரழித்த விடயமாக 5 இராணுவத்தினருக்கு, ஒரு ஆள் 2 பேர் இல்ல, 5 இராணுவ சிப்பாய்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு இன்னும் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சோமரட்ன ராஜபக்ச ஒரு சாட்சியாக மாறி இருக்கின்றார். அவர் சாட்சியை பற்றி சொல்ல போனால், யாழ்குடாவில் பரவலாக கைது செய்து காணாமல் போனவர்களில் பெரும்பாலானவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர்.
இவர்களின் சடலங்கள் மேல் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இரவில் எடுத்துச் செல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்படுவதொன்று. 300 இருந்து 400 வரை புதைக்க எங்கிடம் கொடுப்பார்கள். நான் அதை புதைப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த பாவி சோமரட்ன ராஜபக்சே. இது ஒரு சாட்சியாக வந்திருக்குல்ல. இராணுவத்தினர் கடந்த 87ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொண்ட கொலைகள் பற்றி விசாரணை செய்வதாக கூறி ஆட்சியில் அமர்ந்த அரசாங்கம் இதுவரை அதை செய்யவில்லை என்றும் வேறு தரப்பு சொல்லப்படுகின்றது. செம்மணி புதைகள் விடயமான யாழ் குடாநாட்டில் ஸ்ரீலங்கா புரிந்துள்ள போர்க்குற்றத்துக்கு ஆதாரமா இல்லையா? உலக இயக்க போக்கில் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் தண்டிக்கும் அதிகாரம் நசுக்கப்படும் போராடும் மக்கள் கரங்களில் கொடுக்கப்படுவதில்லை. தற்போது சர்வதேச நீதிமன்றத்தில் இடம்பெறும் சேபியர்களுக்கு எதிராக பொஸ்னியா தொடுத்துள்ள இனப்படுகொலை குற்றங்களுக்கான ஆதாரங்களாக சேபியர்களின் பேக் மற்றும் பகுதிகளில் இரகசியமாக உருவாக்கிய புதைக்குழிகள் காட்டப்படுகின்றன. அதாவது சேவியர்களின் பெகாக் இனத்தவர்கள் போன்றுதான் இந்த செம்மனையும் ஒரு ஆதாரமாக காட்டப்படுகின்றது. இருக்கா இல்லையா? அப்போ இதை நான் ஒன்றும் கட்டி வரையவில்லை, நான் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை. உள்ளத்தை உள்ளபடி நாங்கள் அதை பற்றி பேசுவோம். மறுபுறம் ருவண்டாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டிருப்பவர்களை புதிய துஷ்டியின மக்களின் அரசு நீதி விசாரணைகளின் பின் பகிரங்கமாக சுட்டுக் கொண்டு வருகின்றது. அப்போது நடந்தது. இத்தண்டனைகளானது நீதி வழங்கப்படுகிறது என்பதை பகிரங்கமாக வெளிக்காட்டும் நடவடிக்கை என ருவண்டாவின் நீதி அமைச்சர் அப்போது வர்ணித்திருந்தார். செம்மணி புதைக்குழிகள் இதனை ஒத்த நடவடிக்கையாகும். இடதுசாரி சிங்கள நாடுகளான யுக்தியே இது தொடர்பாக அப்போது வெளியிட்ட மிக ஆர்டிகல் பெரிய கவர்ச்சி பெற்றது. ஸ்ரீலங்கா முப்படைகளிடம் கூட்டு தளபதி ஜனாதிபதி சந்திரிகா, பாதுகாப்பு இணையமைச்சர் ஜெனரல் ரத்வத் ஆகியோர் முதல் யாழ் குடாநாட்டு இராணுவத்தை தலைமை தாங்கிய தளபதிகள் வரை இவ்வாறு இனம் காட்டப்பட்டுள்ள நிரூபிக்கத்தக்க போர் குற்றங்களை புரிந்த குற்றவாளியாகி உள்ளனர். இருக்கா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இருக்குதானே? நம்ம ஒண்ணும் கட்டி வரலையே, நாம ஒன்றும் ஆதரவும் யாருக்காக பேசி வரல. அதையும் நம்முடைய மக்கள் பார்த்துக் கொள்ளுங்க. உலக இயக்க போக்கில் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் தண்டிக்கும் அதிகாரம் நசுக்கப்படும். அதான் நடந்து கொண்டிருக்குதானே. ஆனால் போராடும் மக்கள் கரங்களில் அது கொடுக்கிறல்ல. சர்வதேச நீதி நெறிமுறைகளுக்கும் நாடுகளுக்கு இடையான உறவுகளுமே இனப்படுகொலை தண்டிக்கும் விடயத்தில் தீர்மானிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. ருவண்டா இனப்படுகொலைகள் இடம்பெற்ற போது இவ்வுலக நீதி அமைப்பும் மன்னங்களும் அமைதி காத்தன. தத்தமது நலன்களுக்கேற்ற ராஜதந்திர மொழிகளை சர்வதேச சக்திகள் பரிமாறிக்கொண்டன. ஈட்டில் இப்படுகொலைகளை புரிந்த சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரத்தை கைகளில் எடுத்த போது ருவண்டா இனப்படுகொலையில் தான் சரியாக நடக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி அப்போது பில் கிளின்டன் மன்னிப்பு கேட்கின்றார். பாத்தீங்களா? ஈட்டில் இனப்படுகொலை புரிந்த சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை கைகளில் எடுத்த போது ருவண்டா இனப்படுகொலையில் தான் அவர் சரியாக நடக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் மன்னிப்பு கோருகின்றார். அப்போது அந்த காலத்தில் பொஸ்னியாவில் சேர்பிய அரசு இனப்படுகொலையை அரங்கேற்றிய போது அதுக்கு எதிரான சர்வதேச சக்திகளின் நடவடிக்கை காத்திரமானதாக இருக்கவில்லை. பல்லாயிரம் படுகொலைகளும் இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்ட பின்னரே பொஸ்னியா விடுவிக்கப்பட்டது என்று பொஸ்னிய அரசு சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட சேர்பியர்களை குற்றவாளியாக முன்னிறுத்தி உள்ளது. பாத்தீங்களா? நமக்கு அப்படி ஒன்று இருக்கா? நமக்கு வரணுமா இல்லையா? இவ்விரு இனப்படுகொலையும் ஒத்த தமிழர்கள் மீதான சிங்கள தேசத்தின் படுகொலைகள் சர்வதேச நிகழ்ச்சி திட்டத்தில் இன்று உரிய இடம் பெறவில்லை. சிங்கள அரசின் திட்டமிட்ட பிரச்சார யுக்திகளும் பனிப்போருக்கு பிற்பட்ட காலத்தில் தென்னாசிய பிராந்தியத்தில் இழந்துவிட்ட கேந்திர முக்கியத்துவம் இச்சர்வதேச மந்த போக்கிற்கு காரணங்களாகும். ஒரு இன அழிப்பில் முதல் இலக்கு ஆண்கள் என்றால் அதன் இரண்டாம் இலக்கு பெண்கள் தான். அந்த வகையில் தான் மிக அதிக அளவில் பெண்கள் சீரழிக்கப்பட்டு புதைக்குழிகள் புதைக்கப்பட்டார்கள். 1000 ஆண்களை கொண்டு வீசுவதால் எழும் அதிர்வை விட ஒரு பெண்ணை பாலியல் பண்புகளுக்குள்ளாக்கி கிழித்து போடுதல் பேரறிவை ஏற்படுத்தும். இன அழிவுக்குள்ளாக்கும் மக்களின் உளவியலை மோசமாக மிரட்சியடை செய்யும்
இந்த தந்திரத்தை தான் இஸ்ரேல் காசாவில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட யாழ்ப்பாண சீரழிப்பும் காசா சீரழிப்பும் ஒரு இனப்படுகொலை தான். அது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. கிருசாணி தொட்டு இசைப்பிரியா வரை அதனை அவதானித்திருக்கிறோமா இல்லையா? அனுபவித்திருக்கிறோம். அதில் முக்கிய இனவழிப்பு ஆவணமாக யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தியின் படுகொலையும் அதுக்கு பின்னரான செம்மணி படுகொலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்குமூலம் 96ஆம் ஆண்டு அதிகாலை துண்டி பகுதியில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் சிவில் நிர்வாக பணியில் கட்டளை அதிகாரியான கேப்டன் லலித் ஏவாவுக்கு கீழ் பணிபுரிந்ததுதான் இந்த ராஜபக்சே. அதிகாலை துண்டு பகுதியில் வீடுகளில் உள்ளவர்களின் விவரங்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவு செய்யும் பொறுப்பு தன்னிடம் வழங்கப்பட்டதாகவும் இந்த ராஜபக்ச சொல்லி இருக்கின்றார். புலனாய்வு வேலைகளுக்கு கேப்டன் லலித், கேப்டன் ஸ்ரீ ஜெயவர்தன ஆகியோர் உட்பட சில வீரர்கள் இந்த பிரிவில் இருந்தனர். அவர்களின் கீழ் நான் செயல்பட்டேன் என்று இந்த சாட்சியாளர் சொல்லுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மேஜர் வீரக்கொடி, மேஜர் குணசேகர் ஆகியோர் பிரசன்னமாயிருந்தனர். அவர்கள் முகமூடி அணிந்த ஒருவரை அழைத்து வந்து அங்கு நின்ற பொதுமக்கள் முன் நிறுத்தினர். அந்த இரு முகமூடி நபர்களும் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை தெரிவித்து 50 பேரை அடையாளம் காட்டினார்கள். இந்த 50 பேரும் வீடியோ படம் எடுக்கப்பட்டதுடன் எம்மிடமிருந்த பெயர் பட்ட நபர்கள் அது சரிப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரம் அடுத்த நாள் வதை முகாம் ஒன்றுக்கு கொண்டு சென்றனர். ஆக இந்த சாட்சியின் பிரகாரம், இந்த ராணுவ ராஜபக்ச சாட்சியின் பிரகாரம் வதை முகாம் ஒன்று எங்கிருக்கு. அது எங்க இருக்குது? இந்த முகாம் கொட்டுக்கிணத்து பிள்ளையார் கோயிலுக்கு அருகில். இது எனக்கு தெரியாது. இது பதியப்பட்ட ஆவணத்தில் இருக்கின்றது. எமது மக்கள் அதை சரியா புரிந்துருங்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் கொட்டுக்கிணறு கிணற்று பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள வீடுகளில் தான் இந்த வதை முகாம் இருந்திருக்கின்றது. அங்கு தலைகீழாக மக்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். பிளேட்டினால் பலரது உடலில் வெட்டி கொண்டு காயப்படுத்தினார்கள். கேப்டன் ஸ்ரீ ஜெயவர்தன, லெப்டினன்ட் துடுகல்ல, உதயகுமார் ஆகியோர் இந்த சித்திரவதையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வதை முகாமுக்கு பொறுப்பானவர்கள். இதெல்லாம் சாட்சியாக பதியப்பட்டிருக்கின்றது. அந்த சித்திரவதை முகாமில் பாவித்த பொருட்கள் இப்போதும் அங்கு இருக்கின்றன என்று வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராஜபக்ச என்ற இராணுவக்காரரால். இருந்த போதிலும் செம்மணி புதைவுகளில் இருப்பதாக சாட்சியம் அளித்த அவருக்கு, அவரது குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல், துப்பாக்கி முனையில் கொல்வோம் என்றெல்லாம் வந்தது. ஆனாலும் அவர் சில நேரம் அவர் அந்த சாட்சி விடயத்தில் கொஞ்சத்தை அவர் கொஞ்சம் மறைத்து விட்டார். 5 இடங்களையும் அவர் மனித பொதுவில காட்டி இருக்கின்றார். அவர் கிடைக்கப்பட்ட அவர் யாரு? சோமரட்ட ராஜபக்சே. இந்த சாட்சி பதியப்பட்ட சாட்சி உலக அமைப்புகளிலும் இந்த சாட்சியும் ஆவணங்களும் ஆதாரமாக இருக்கின்றது. நாம் எதை பற்றி ஆராய்கின்றோம்? முதலில் நாம் இங்கு முன்வைக்கின்ற கோரிக்கை என்ன? செம்மனையும் குறுக்கேல் மடம் புதைகளையும் ஒன்றா, ரெண்டும் வெவ்வேறாக நாங்கள் பிரித்து பார்க்க போன்றோம். இந்த பாட்பனில் முழுதாக ஆதாரங்களும் சாட்சிகளும் ஆவணங்களும் பதியப்பட்டதாகவும் இப்பொழுதும் செம்மனையில் எலும்பு கூடுகளும் நாளாந்தம் எடுக்கப்பட்டு வருகின்றது, தோண்டப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் காட்டுகின்றோம். ஆனாலும் இந்த வாக்குமூலத்தை எல்லாம் நாம் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றுக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் ஒருபோது நீதி கிடைக்க மாட்டாது என்பதை மேலும் மேலும் நான் சொல்லி வருகின்றேன். முதலில் சிக்கியவர் சோமரட்ட ராஜபக்சே. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சுமார் 600 மக்களாவது இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகின்றார். அதனால் தான் என்னமோ சோமரட்ட ராஜபக்சே ஏனைய துருப்பினர் போல் அல்லாமல் அதிக தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலைமையை அவர் எதிர்கொண்டார். ஏனெனில் அவர் ஒரு சாட்சியாக மாறியதன் பிரகாரம் அவர் அங்கு சிறைக்குள்ளும் அடி வாங்கினார், சித்திரவதை செய்யப்பட்டார் சிங்கள காடையர்களால். இவருடன் சேர்ந்து மேலும் 8 படையினர் கைதாயிருந்தனர். ஜெயசிங்க, பிரியதர்சன பெரேரா, அல்விஸ் முத்துபண்டா, ஜெய்திலக, இந்திகுமார, நிசாந்த என்பவர்களை கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் 2 தப்பியோடு இருக்க அல்விஸ் மூளை மலேரியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். மிகுதியானவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இந்த தப்பி போனவங்கெல்லாம் இதுவரைக்கும் உலக பரப்பில் வராத ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல போகின்றோம். அவர்கள் பார்ட் 2வில் சொல்கின்றோம். அவர்கள் தப்பியவர், அதாவது இராணுவத்தை விட்டு ஓடியவர்கள், நீதிமன்றத்தால் தேடப்படுகின்றவர்கள்,
சாட்சியிலிருந்து வெளிக்காட்டப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு இடத்தில் பதுங்கி வாழ்க்கை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகின்றோம், துல்லியமான முறையில் ஆராய்ந்து தமிழ்களாக. அத்தோடு கைது செய்யப்பட்டவர்கள் இனங்காட்டிய இராணுவ உயர் அதிகாரிகள் பின்னர் விசாரிக்கப்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அப்போது அவர்கள் எங்க கைது செய்யப்பட்ட இராணுவக்காரங்க எங்க என்றெல்லாம் ஆதாரம் இல்லை. ஆனால் அவர்கள் எங்கு இருக்கின்ற இடங்களை நாங்கள் காட்டப் போகின்றோம். பெரேரா, ஜெயசிங்க போன்றோர் ஏனைய இடங்களிலும் மனித புதைகுழியில் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆக யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இந்த செம்மணி புதைகுழிக்கு தான் இருக்கின்ற என்பதற்கான ஆதாரங்களும் வாக்குமூலங்களாக பதியப்பட்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழியில் கிட்டத்தட்ட 400 பேர் புதைக்கப்பட்டிருந்தனர் என்று குற்றமளித்தவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனாலும் அங்கு 600 பேர் காணாமல் போயுள்ளதால் அந்த 600 காணாமல் போன இளைஞர் யுவதிகள் இந்த புதைகுழித்தான் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவி வருகின்றது. 96ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இராணுவத்தில் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட யாழ்ப்பாணத்தினுள் பெருமளவிலான விடுதலை புலிகள் ஊடுருவி விட்டனர் என்ற சந்தேகம் இளைஞர் கைதிகளுக்கு காரணமாக சொல்லப்பட்டது. அவங்க சொல்றாங்க, அச்சத்தின் காரணமாகவும் புலிகளை அழிக்கணும் என்ற ஒரு போர்வையில் சொல்லப்படுகின்ற கதை இது. இந்த சந்தேகம் பொய்யானதாக இருந்த பொய் சந்தேகம் தான் இருந்த போதிலும் அந்த ஆண்டில் முல்லைத்தீவில் இழக்கப்பட்ட 1200 உயிர்களுக்கு பதிலீடு யாழ்ப்பாணத்தில் சரி செய்யப்பட்டது என்பதும் தமிழர்களுக்கு தெரிந்து விடுகின்றான். அதாவது முல்லைத்தீவில் சுமார் 1200 இராணுவத்தினர் புலிகளால் கொல்லப்பட்டிருந்தனர். அதற்கு ஒரு ரீகவரிங் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டவர் என்ற கதையும் எங்கிருக்கின்றது. இந்த எலும்பு ஆதாரங்கள் யாழ்ப்பாணத்தை மனித புதைகுழியின் நகராக்கியது. தென்னாசியாவிலேயே அதிகளவான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட இடமாக அப்போது செம்மணி புதைகுழியை ஊடகங்கள் அடையாளப்படுத்தின. ஆனால் இன்று செம்மணி போன்று ஒரு புதைகுழி இருக்கின்றது வேறு ஒரு இடத்திலும். பின்னர் எதிராளிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க வழக்கு விசாரணைகள் அனுராதபுர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டது. ஏனெனில் அங்கு சிங்கள ஜட்ஜிகள், புரிந்து கொள்ளுங்க, மற்றது நாம சொல்ல முடியாது. தலையில் அடித்து தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெடிப்பாக, அதாவது ஒவ்வொரு விடயத்திலும் இவர்கள் மண்பட்டியின் பின்புறத்தால் மண்டையில் அடிக்கின்றார்கள். அதனால் அந்த இடத்திலேயே மண்டை பிளக்கின்றது. பெண் என்றால் சீரழிப்பது, மற்றது பின்னால் தாக்குவது. காலநிலை மாறியது, களநிலவரங்கள் மாறின. அடித்த மலையிலும் வன்னியிலும் விழுந்த போர் அலைகளிலும் எல்லாமே மறக்கப்பட்டன. மறந்து போய் நம்ம மக்கள்கிட்ட நிறைய விடயங்கள் மறந்து போய் விட்டது. ஆக நாம் இப்ப இங்கிருந்த பார்ட் 1 முடிக்க போகின்றோம். ஒரு விடயத்தை நாங்கள் மேலும் மேலும் தருகின்றோம். செம்மணி என்பது ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரம். இந்த ஆதாரத்தை நாம் உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் நிச்சயமாக நாம் ஒரு முடிவு காண மாட்டோம். ஏனெனில் அது ஒரு சர்வதேச அரங்கு வரையும் செல்ல வேண்டும். சர்வதேச அரங்கு வரையும் அது செல்லவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு விடயமும் நாங்கள் காண போவதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் அடுத்து சொல்லுகின்றோம். செம்மணியை போன்று குலுக்கர் மடம் மனித புதைகுழி அல்ல என்பதை நாம் மீண்டும் பார்ட் 2 3 சொல்ல போகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்ற பார்ட் 2 சந்திப்பினர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.